Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நகராட்சியினர் காய்கறி கடைகளை இடித்ததால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். காட்டுக்கூடலூர் செல்லும் சாலையில் தினசரி காய்கறி சந்தை அமைந்துள்ளது. இங்கு நவீன காய்கறி சந்தை கட்டடம் கட்டப்பட்டு வரும் நிலையில் இங்கு கடை நடத்தி வரும் தினசரி காய்கறி வியாபாரிகளின் கடைகளை மாநகராட்சியினர் ஜேசிபியை கொண்டு இடித்தனர். லட்சக்கணக்கில் முதலீடு செய்து வைத்திருந்த காய்கறிகளை கூட எடுக்க வழியில்லாமல் வியாபாரிகள் தவித்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சாவதை தவிர வேறு வழியில்லை என புலம்பும் அளவிற்கு இந்த ஆட்சி உள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். மதுரை வரும் முதலமைச்சரின் பார்வையில் கால்வாய் படக்கூடாது என்பதற்காக திரைச்சீலை வைத்து மறைத்த அவலம் அரங்கேறியுள்ளது. மாநகர் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பந்தல்குடியில் உள்ள கால்வாய் முதலமைச்சரின் பார்வையில் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அலங்கார துணிகளை வைத்து மறைத்துள்ளனர். இதனிடையே முதலமைச்சரிடம் தங்களது பிரச்சினை குறித்து கூறலாம் என நினைத்துக் கொண்டிருந்த போது கால்வாய் முழுவதும் திரைச்சீலைகள் அமைத்து திமுக கொடி நடப்பட்டுள்ளது. பொதுமக்களின் குறைகளை முதல்வரிடம் தெரிவிப்பதற்கு கூட வழியில்லாமல் விடியா ஸ்டாலின் ஆட்சி நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள சூரப்பள்ளி ஊராட்சியில் சாலைகள் சேதமடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். சன்னியாசி முனியப்பன் கோயில் வழியாக மோட்டூர் புதூர் சின்னானூர் பகுதிக்கு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதாகவும் மிகவும் சிரமத்திற்கு ஆளாவதாகவும் அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். விடிய அரசின் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை சாலையை சீரமைக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் சாடியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே எருதுவிடும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. ஏகஸ்பா பகுதியில் நடைபெற்ற இவ்விழாவில் தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இதில் வெற்றி பெற்ற காளைகளுக்கு ரொக்கப் பரிசுகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வை திரளான மக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர்.